ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பஜாஜ் டிஸ்கவரர் 135cc கிளட்ச் பிளேட் போயிடுச்சு. இன்ஜின் ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டே இருந்தது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனாலே ஃபுல்லாக இன்ஜின் ஹீட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கிளட்ச் பிளேட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 8 mm நட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 நட்டு வரும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டருடைய ஒயர் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு 6 நட்டு 8 mm நட்டு 6 நட்டு ஃபுல்லாக கட்டிட்டு ஸ்டார்டிங் கிக்கருடைய ஒரு நட்டு வரும், அதையும் கட்டி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இது பாருங்கள், ஈஸியாக அது வரும். லேஸாக தட்டி கவர் இருக்குது மேலே, அந்த கவரை கட்டி எடுத்துடலாம். கவரை கட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிற கிளட்சை கிளட்ச் பிளேட் இதுக்குள்ளே இருக்குது. கிளட்ச் பிளேட்டை கழட்டுற பாருங்கள். இதில் ஒரு 6 நட்டு இருக்குது. நட்டுக்குள்ளே ஸ்ப்ரிங் இருக்கும் பாருங்கள். அழகாக ஸ்மூத்தாக கழட்டிட்டு பாக்ஸ் ஸ்பேனர் இருக்குது, பாக்ஸ் ஸ்பேனரை போட்டு ஸ்மூத்தாக கழட்டி எடுத்துட்டிங்கனாக்கா ஈஸியாக வெளியில் வந்துடும். வெளில எடுத்துகிட்டு நம்ம புதுசாக வாங்கி எடுத்துகிட்டு வந்த கிளட்ச் பிளேட்டை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் கிளட்ச் பிளேட்டு கவரை ரிமூவ் பண்ணியிருக்கேன். கேஸ் கட் போயிருக்கு, கேஸ் கட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் ரிமூவ் பண்ணுறதை மட்டும் காட்டியிருக்கேன். அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கிளட்ச் பிளேட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு 2 வீலருடைய நம்ம